ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 253 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 24,888 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 823 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 81,691 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 377 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 56,082 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 324 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 38,460 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டை காப்பாற்றினது, பெரிய அளவு அடி விழாமல் காப்பாற்றினதே டிஐஎஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஐஎஸ் இன்றைக்கி ஒரே நாளில் 9,393 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3,831 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை காப்பாற்றினது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஐஎஸாக தான் நான் பார்க்குறேன். பெரிய அளவில் அடி விழாமல் காப்பாற்றினது டிஐஎஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேடான இன்சிடென்ட் வந்து நம்ம இந்தியாவில் நடந்திருக்குது. ஸோ இந்தியாவில் குஜராத்தில் அகமதாபாத் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ப்ளைன், அதாவது டாடா குழுமத்தோட ஏர் இந்தியா ஏர்ப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 கிளம்பியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 1:30 கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புன ட்ரெயின் சடனாட்டு, அதாவது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புன உடனே பக்கத்தில் இருந்த ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ப்ளைன் வந்து விழுந்து கிராஷ் ஆகிருக்கு. 204 பேர் இறந்துருக்காங்க. 41 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா சிவியராக இன்ஜூர் ஆயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருத்தங்களை வந்து ஃபாஸ்ட்டாக சர்வே பண்ணி எடுத்திருக்காங்க, ஒரு பர்சஞ்சரை. அவங்க 11A அந்த இதில் வந்து சீட்டட் ஆகிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவோட போயிங் 787 அந்த விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா வந்து கொடுக்குறதாட்டு டாடா குழுமம் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேமேஜ் ஆன பில்டிங்கை வந்து நாங்கள் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் இறந்தவங்க அந்த விமானத்தில் பயணம் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இந்தியாவில் உள்ளவங்க வந்து 169 பேர். அதுபோக வந்து இங்கிலாந்தில் வந்து 53, கனடாவை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்னு சொல்கிறாங்க. 7 பேர் வந்து போர்ச்சுகலில் சேர்ந்தவங்க. ஸோ டோட்டலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு 250 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. அதாவது அந்த விமான பயணிகள் எல்லாமே, பயணிகள் ப்ளஸ் வந்து பைலட் எல்லாருமே சேர்த்து ஒரு 250 கிட்ட வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக இதில் நடந்தது என்னென்னா, அந்த பக்கத்தில் இருந்த ஹாஸ்டல் மேலே போய் விழுந்ததுனால தான் இவ்வளோ டேமேஜ்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்க, 204 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. ஸோ குஜராத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் மினிஸ்டர் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சுகாதாரத்துறை செயலாளர் வந்து சில அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 204 பேர் இறந்துருக்காங்க. 50க்கு மேற்பட்டவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். பட் ஒருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிர் பிழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக டேமேஜ் இல்லாமல். நான் தான் சொன்னேன், அஜய்குமார் 11Aல சீட்டு, அவர் 11A அதில் வந்து சீட்டு அவர் இருந்தவர் உயிர் பிழைச்சிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. பட் டாடா குழுமமும் ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும், இறந்த குடும்பத்துக்குலாம் 1 கோடி கொடுக்குறாங்க. டேமேஜான பில்டிங்கையும் திருப்பி கட்டி கொடுக்குறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கல். ஸோ லைஃபே இப்படி தான், எப்போ யாருக்கு என்ன ஆகுங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்குது. ஆக்சுவலி மார்க்கெட்டில் இது இம்பேக்ட் ஆகுமானா இம்பேக்ட் ஆகலாம். மேபி அந்த ஏர்ப்ளைன் ஸ்டாக்ஸ்லலாம் இம்பேக்ட் ஆகலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இம்பேக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்துருந்துச்சு. 277 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்க்கும்போது ஐக்ரா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கை. வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது குறிப்பாட்டு அசட் குவாலிட்டி வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோன் குரோத் இதெல்லாமே போராக இருக்குது அப்படிங்கிற பேசிஸில் வந்து டவுன்கிரேட் பண்ணி விட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் ரேட்டிங்ஸை தான் அவங்க டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ஐக்ரா. அது 3 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு A- நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் ஃபண்ட் பேஸ்டு டேம் லோனுக்கு வந்து ஐக்ரா வந்து A- ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதிலிருந்து ஐக்ரா வந்து இப்போது A- நெகட்டிவ்க்கு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது லாங் டேர்ம் லோனுங்கிறது 2,105 கோடி. அது போக நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் மூலமாட்டு ஒரு 423 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐக்ரா A- தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஐக்ரா A- நெகட்டிவாட்டு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அன்னைக்கு போட்டு மார்க்கெட்டில் பொழந்திருக்காங்க. 277 வந்திருக்குது. எகெயின் ஒரு 250 கிலோ வரும்போது ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஓன் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு, அதோட நேம் வந்து எலிட்கான் இன்டர்நேஷ்னல். இன்றைக்கி வந்து 5% விழுந்துருந்துச்சு. அந்த சார்ட்டை பார்த்தாலே லைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நேராக இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நேராக இருக்குது. 5% விழுந்துருந்துச்சு. 550 ரூபாலேருந்து பி ரேஷியோ 204 இருந்துச்சு.
மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு, மின்ட்லேயும் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. அடுத்தது த டெய்லி ஜாக்ரான் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல்லையும் வந்துருந்துச்சு. ஸோ 2 ஆர்டிக்கல். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரே வருஷத்தில், அதாவது லெஸ் தேன் 1 இயரில் 5100% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இதோட 52 வீக் லோ 11 ருபீஸ் சம்திங் தான் வருது. அதாவது போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 11 ரூபா இருந்த பங்கு இப்போ 550 இருக்குது. இதோட 52 வீக் லோவே பார்த்தீங்கன்னா 11 ரூபா 11.02 ருபீஸ் தான் இதோட 52 வீக் லோ. அதுலேருந்து எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். பட் இதில் வந்து பெருசாக என்ன நியூஸஸ்மே இல்லை, இது எப்படி இந்த ரேஞ்சுக்கு வளர்ந்து அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. பட் ப்ரொமோட்டர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபின் சர்மா 9.07 லேக் ஷேர் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷனில் 50 கோடி ரைஸ் பண்ணி அதை எகெயின் வந்து அதே கம்பெனியில் அவர் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்காரு. அதை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல, அதே கம்பெனியில் தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி ஆகஸ்ட் லாஸ்ட் இயரில் தான் 11 ரூபாவில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1 இயரில் அது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஜூன் தான், அப்போ ஒரு வருஷம் கூட ஆகாது, 10 மாதம் தான். 10 மாதத்தில் 550 ரூபா டச் பண்ணியிருக்குது. நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதோட வேல்யூ வந்து 52.5 லேக் ருபீஸ், கிட்டத்தட்ட 52 லட்சத்துக்கு மேலே வருது. லெஸ் தேன் 10 மந்த்ஸில் வந்து 1 லட்சம் 52 லட்சமாக மாறி இருக்குது. இது எலக்ட்ரான் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் அப்டேட். இதோட க்ரோத்துக்கான ரீசன் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி ஏஷியன் பெயிண்ட்ஸில் காலத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு 7700 கோடிக்கு. அது வந்து டைல்யூட் பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நாங்கள் இதில் டைல்யூட் பண்ணுவோன்னு. அவங்க தான் இப்போ விற்றுருக்காங்க. 3.5 crore ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விற்றுருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் வந்து 87 ஷேரை வந்து இதில் ரீட்டைன் தான் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இன்னும் கைவசம் கொஞ்சம் ஸ்டேக் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7703 கோடி விற்றுருக்காங்க. 2201 ரூபா வச்சு விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட ஏஷியன் பெயிண்ட்ஸில் 3.64% ஸ்டேக் விற்றுருக்காங்க. பட் 87 லேக் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீட்டைன் பண்ணி ஒரு மைனாரிட்டி ஷேர் ஹோல்டராட்டும் இருக்கிறாங்க. ஜான்வரி 2008 தான் பார்த்தீங்கன்னா 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ அதோட வேல்யூ வந்து 10,000 கோடி கிட்ட வரும். அதில் தான் 7700 கோடி டைல்யூட் பண்ணியிருக்காங்க. இது ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஏஷியன் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் ஷேரும் குறைஞ்சிருக்கு. ஆஃப்டர் த பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் என்ட்ரிக்கு அப்புறம் 59% இருந்தது, இப்போ 52% குறைஞ்சிடுச்சு. இது அவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் லாஸாக தான் இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு. ஸோ இது ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கனரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 9500 கோடிக்கு ஃபினான்ஷியல் 26ல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாட்டு, ஃபினான்ஷியல் 26க்கு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் குறிப்பாட்டு டயர் 2 ATI பாண்ட்ஸ் மூலமாட்டு ஒரு 9500 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பேசல் 3 காம்ப்ளியன்ட் பாண்ட்ஸ் ஸ்பிளிட் பிட்வீன் 6000 கோடின்னு சொல்கிறாங்க. டயர் 2 பாண்ட்ஸு அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸு அது ஒரு 3500 கோடி. ஸோ இது வந்து கனரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் வந்த அப்டேட்டு. ஸோ அதானி குழுமத்தோட ஏர்போர்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதானி என்டர்பிரைசஸ் அதுக்கு கீழே தான், அது ஒரு சப்சிடரியாட்டு தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட். இது மார்ச் 2027 வந்து லிஸ்டட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 இந்தியன் ஏர்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பையில் இன்னும் கொஞ்சம் நல்ல நியூ டெர்மினலும் ஓப்பன் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு ஏர்போர்ட்டை தனியார் லிஸ்ட் பண்ணுறதுக்கு US, மிடில் ஈஸ்ட், ஆஸ்திரேலியா இங்கேருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது அதானி குழுமத்தோட சேர்மனாக இருக்கிற கௌதம் அதானியோட நெஃப்யூ சாகர் அதானி அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதானி குழுமத்துலேருந்து விரைவில் ஒரு IPO, அதாவது இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, 2027 தான் பார்த்தீங்கன்னா அந்த அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் வந்து தனியாக லிஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. HDB ஃபினான்ஷியல் சர்வீஸோட IPO வரும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 12500 கோடி ஒர்த் ஆஃப் IPO அது ஜூலை மிட்டில் வரலாம் அப்படிங்கிற அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜூலை பாதியில் வரலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் ப்ரொமோட்டரோட ஸ்டேக்கை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. 62 to 65% கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆவரேஜ் ஆட்டு அவங்களோட ஹோல்டிங்ஸ் நீ பார்த்தீங்கன்னா 69% இருக்குது. பட் சில கம்பெனிஸில் லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் 70% மேலே ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஒரு நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸில் 6 to 65% அதை குறைக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டரோட ஸ்டேக் கொஞ்சம் குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி NDTV ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்திருக்குது. க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ETF ட்ராக்கிங் நிஃப்டி இந்தியா இன்டர்நெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறாங்க. இது ஜூன் 13 ஓப்பன் ஆகி ஜூன் 27 க்ளோஸ் ஆகுது. ஆக்சுவலி இவங்க என்ன பிஸ்னஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இ-காமர்ஸ், ஃபின்டெக், டிஜிட்டல் பேமெண்ட், ஸ்டாக் ப்ரோக்கிங், ஆன்லைன் ட்ராவல், இன்டர்நெட் மீடியா இதெல்லாமே ஆப்ரேட் பண்ணுறதுல தான் ப்ரைமரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நிஃப்டி இந்தியா இன்டர்நெட் இண்டெக்ஸ் அதில் ஒரு 21 லிஸ்டட் கம்பெனி இருக்குது. அதில் தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க.
மே 31, 2025 கணக்குப்படி பார்க்கும்போது. ஸோ கிட்டத்தட்ட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த என்எஃப்ஓவில் உங்களுக்கு ₹500 இருக்கணும். நோ எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்டிபிசியோட நார்த் காரன்பூரா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் ஆப்ரேஷன் வந்து யூனிட் 3ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 660 மெகாவாட் கெப்பாசிட்டியோட. இது நார்த் காரன்பூரா சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க என்டிபிசி. இது என்டிபிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐசிசி பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஐசிசி பேங்க் என்ஐஐடி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபினான்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ட்ரைனிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18.8% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. என்டையர் ஸ்டேக் ஹோல்டையுமே டைல்யூட் பண்ணிட்டாங்க. 6.11 crores டைல்யூட் பண்ணியிருக்காங்க. இது ஐசிசிஐ பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஏஞ்சல் ஒன்றில் கீட்டன் ஷா வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காரு. சீஃப் சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ ஆஃபீஸராக இருந்தவர் இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. பேடிஎம் இன்னைக்கு பொத்துன்னு விழுந்துச்சு. அதை நான் நேற்றே அப்டேட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலி நேற்று காலத்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த யூபிஐ பேமெண்ட்ஸுக்கு சார்ஜஸ் வரலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த எம்டிஆர் மெர்கன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருந்து. ஆனால் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. குறிப்பாட்டு எம்டிஆர் சார்ஜ் அதுவும் கிடையாது, யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கும் சார்ஜஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வரும் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. பட் கவர்மெண்ட் தரப்புல வந்து சொன்னது இப்போதைக்கு அது வர சான்சஸ் இல்லை. நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜுங்கிறது கன்ஃபார்மான நியூஸ் இல்லை. பட் நியூஸ் வருது. ஆனால் கவர்மெண்ட் தரப்புலேருந்து முன்னாடியே வந்துருந்துச்சு. ஆனால் அது கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி தான் இப்போவும் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அது கன்ஃபார்மான நியூஸ் இல்லை. பட் பேடிஎம்ல அது இம்பாக்ட் ஆகிருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு இவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு இந்த 3.5 டன் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் எஸ்எம்எல் இசிசு அவங்களோட சேர்ந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்யூசிஷனுக்கு அப்புறம் இந்த செக்மெண்ட்டில் 3.5 tons கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட் செக்மெண்ட்டில் அவங்களோட மார்க்கெட் ஷேரை டபுள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.